ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எங்கள் வீட்டில் ஆயுத பூஜை செலிப்ரேஷன் வந்து பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஹவுஸ் கிளீனிங் வந்து பார்த்துலாம். அதுக்கப்புறம் வந்து செலிப்ரேஷன் பார்க்கலாம். ஸோ நமக்கு வந்து ஹவுஸ் கிளீனிங் பண்ணுறது வந்து இந்த ட்ரெஸ்லாம் செட் ஆகாது. நமக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை பண்ண போகிறோம். இப்போ அவங்க சேஞ்ச் பண்ணிடலாமா? உன் மனசுல நீ என்னடி நினைச்சிட்டு இருக்க? என்ன நினைச்சிட்டு இருக்க? உன்னால அநியாயமா ஒரு உசுறு பாத்து சரி. இப்படி அளவுக்கு தெரிஞ்சனா சைக்கிள் மட்டும் இல்ல, லாரியை கூட கொண்டாந்து விட்டு கொண்டு வாங்க. பொம்பளையா லட்சணமா இருக்கு. சேஞ்ச் பண்ணியாச்சா? எல்லாருக்குமே வந்து இதாங்க கம்ஃபர்டபுளு. அதாவது வந்து வீடு கிளீனிங்னாலே அதனால வந்து நம்மளே இது வந்து சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ வேலை பார்க்க ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். நான் வந்து புதுசாக ஒரு ட்ரைனிங்லாம் பண்ணிட்டு வந்தேன். இந்த ரஜினி மாரிலாம் பண்ணுவாங்க, இடம் பத்தல. சரி, நமக்கு என்ன வந்து நம்ம அதை மட்டும் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி வந்து எல்லாருக்கும் ஹாப்பி ஆயுத பூஜை. வீட்டில் இருக்க பொருள் எல்லாமே நம்ம வந்து வச்சு கும்பிடுவோம். ஸோ நமக்கு வந்து இப்போ வீட்டில் வந்து வேலை வந்து அவ்வளோவா இல்லை. வீட்டில் வந்து என்னென்ன பொருள் இருக்கோ அதை மட்டும் க்ளீன் பண்ணி தான் நம்ம வந்து இப்போ ஆயுத பூஜை கும்பிட போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வாஷிங் மிஷின்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன்னா இதுதான் கொஞ்சம் இதுவாக இருக்கும். இது ஒரு வெளியே மட்டும் க்ளீன் பண்ணுறது இல்லாமல் உள்ளேயும் வேறு க்ளீன் பண்ணல. இதை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிவிட்டோன்னா ஒரு 1/2 hour இது நல்லா க்ளீன் ஆகிடும். வாங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா? கைஸ், ரொம்ப நேரமாக நானும் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு கிளாத் வந்து தேடிட்டே எனக்கு கிடைக்கிற மாதிரி தெரில. அதனால் ஸ்கட்சிப் மட்டும் இருந்ததா, அதை எடுத்துகிட்டு வந்துட்டேன். சரி, இதை வச்சு க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து யூஸ்லாம் பண்ணுறது இல்லைங்க. அந்த கச்சிப்பு சும்மா தான் இருந்தது வாங்கி வச்சுட்டு. அதாவது ஆசைக்காக வாங்குவாங்கல்ல, அந்த மாதிரி. என்கிட்ட நிறைய ஸ்கட்சிப் இருக்குது, அதை நான் யூஸ் பண்ணுறது கிடையாது. சரி, இதை யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்காவது அப்படின்னு சொல்லிட்டு தான். தண்ணிலாம் தொட்டு நம்ம க்ளீன் பண்ணணும் இல்லை, சும்மா. ஏன்னா நான் டெய்லியுமே நல்லா க்ளீன் பண்ணிட்டு தான் இருப்பேன் ட்ரெஸ் வாஷ் பண்ணுறதுனால. சும்மா வந்து இது பண்ணிவிட்டாலே போதும். உள்ளே மட்டும் நம்ம இந்த பவுடர் கொட்டி க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்குது. டெம்பர் கிளாஸ் வந்து இது மேலே வச்சுருக்கேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் சர்க்யூட் ஆகுது, ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்குது. அதனால இது மேலே வச்சுருக்கேன். சுவிட்சே நம்ம கையில் போடுறதா இருந்தால் அதுக்கு தான் வந்து இந்த ப்ரெஷ்ஷு யூஸ் பண்ணாமல் இருந்ததா, அதை வச்சு இப்படி ஆன் பண்ணிக்கலாம், இப்படி ஆஃப் பண்ணிக்கலாம். என்ன ஒரு புத்திசாலித்தனம். ஏன்னா அது ஷாக் அடிக்குது, என்னன்னு தெரியல, அதனால தான் இப்படி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இந்த போல்டெல்லாம் கூட நான் கழட்டி வச்சுருக்கேன்னா, அது என்னென்னா எதுனா ஒன்று ப்ராப்ளம்னா நான் தான் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இங்கே 2 மட்டும் போட்டு வச்சுருக்கேன். ஸோ பார்த்து க்ளீன் பண்ணணும். கையில் கூட தொட மாட்டேங்க, அதுக்கு தான் இந்த ப்ரெஷ்ஷு. மிஷின் மேலே வந்து நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ உள்ளே வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு நாங்கள் எப்பவுமே க்ளீன் பண்ணுவோம். சரி, இந்த டைம் வந்து பண்ணிடலாம்னு சொல்லிட்டு தான். ஸோ நான் இதான் வந்து யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். உங்களுக்கும் வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸில் வந்து போட்டிருப்பேன் மிஷின் க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. முக்கியமாக வந்து வாஷிங் மிஷினில் இந்த ஓரத்தில் தாங்க நமக்கு டஸ்ட் இது பார்த்திங்களா எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா. நம்ம ட்ரெஸ்ஸில் இருக்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் வந்து எல்லாமே மெர்ஜாக இருக்கும், ஒன்று சேர்ந்துருக்கும். ஸோ நம்ம வந்து அந்த பவுட்ரு கொட்டுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வந்து நம்ம ஒரு டைம் வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். இந்த மாதிரி தொடச்சி உங்களுக்கு காட்டுறேன், எவ்வளோ வருது பாருங்கள். பார்த்தீங்களா, உங்களுக்கே தெரியுது எவ்வளோ டஸ்ட் பார்த்தீங்களா. இன்னும் வந்து ஃபுல்லாக போட்டால் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். அதனால ஃபுல்லாகவே கொட்ட போகிறோம். ஆக்சுவலாக நானுமே வாங்கினோம் இதோட லாஸ்ட்டு பாக்கெட்டு. நான் ஒரு பேக் வாங்கினோம் அப்படின்னா எனக்கு வந்து 1 month அந்த மாதிரி வரும். ஏன்னா நான் வீக்லி அந்த மாதிரி வந்து க்ளீன் பண்ணிவிடுவேன். பார்த்தீங்கன்னா ஷர்ப்பு மாதிரி தான் இருக்கும். பட் இது மிஷினுக்காக க்ளீன் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நமக்கு வந்து இப்போ மிஷின் வந்து க்ளீன் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிவிட்டு இங்கே வந்து டப் க்ளீனிங் ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதுதான் வந்து கொடுக்க போகிறோம். ஆல்ரெடி மிஷின் வச்சுட்ருக்கவங்களுக்கு தெரியும், பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன். 133 minutes காட்டு தான். ஆன் பண்ணி விட்டுட்டு அவ்வளோதான். இது வந்து இப்போ நல்லா க்ளீன் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம். ஸோ இது க்ளீன் ஆகிற டைமில் போயிட்டு நம்ம மற்ற வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துடலாம். இது வந்து நம்ம க்ளீன் பண்ணுற டைமில் நம்ம வந்து மற்ற வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துடலாம். அதாவது ஒட்டர் அடிக்குது, ஃபேன்லாம் துடைக்குது, மிக்சி கிரைண்டர்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் போயிட்டு இப்போ க்ளீன் பண்ணிட்டு அதெல்லாம் வாங்க. இந்த குப்பைலாம் இப்படியே இருக்குது. அது என்னன்னா ஒரு ஆன்லைனில் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே இருக்குது. க்ளீன் பண்ணும்போது இதை சேர்த்து க்ளீன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃபேன் தான் க்ளீன் பண்ண போகிறோம். கொஞ்சம் பாருங்களேன் எவ்வளோ டஸ்ட் இருக்குன்னு. இது ஒன்றுத்தில் மட்டும் இல்லைங்க, எல்லாத்துலேயும் அவ்வளோதான் இருக்குது. ஏன்னா இது லாஸ்ட்டாக வந்து எப்போ க்ளீன் பண்ணுதுன்னா போன வருஷம் ஆயுத பூஜை எப்போ க்ளீன் பண்ணுது, அதனால தான் இது இந்த இதில் இருக்குது. ஸோ நமக்கு வந்து ஹைட்டு பத்தாதுன்னு சொல்லிட்டு இந்த செட்டப்லாம் செட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நம்ம வந்து இது மேலே ஏறி தான் வந்து ஃபேனை வந்து க்ளீன் பண்ண போகிறோம். என்கிட்ட என்னென்ன இருக்குது பாருங்கள்.
நல்லா சர்க்கஸ் பண்றாமா நீ. ஒரு பெயிண்ட் பக்கெட் இதுல வந்து தண்ணி இருக்கும். இது ஏதாவது மாட்டிக்கிறது இருந்தால் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். எதுவுமே மாட்டிக்கிறது இல்லையா, அதனால அப்படி தான் க்ளீன் பண்ணோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வாஷிங் மிஷின் பார்த்தீங்கன்னா அந்த துணி வச்சு தான் இப்போ வந்து துடைக்க போகிறோம். ஸோ இது வந்து நம்ம வைக்கிறதுக்கு இடம்லாம் இல்லைல்ல, அதனால என்ன பண்ண போகிறோம்னா சேர்லேயே வச்சுட்டு போகிறோம். கொஞ்சமாக அந்த தண்ணி தொட்டு எடுத்துட்டு அப்படியே வந்து க்ளீன் பண்ண போகிறோம். இப்போலாம் நிறைய இருக்குது ஃபேனை துடைக்கிறதுக்குலாம். ஆனால் ஆல்ரெடி எங்கள் அம்மா இந்த மாதம் ஆன்லைனில் நிறைய பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டே இருக்காங்களா, பாப்பா ஒன்று ஒன்றா வாங்கலாம் அப்படின்னு இருக்கும். பயங்கரமாக சூடுங்க. இப்போ தான் நிறுத்துறேன், 24 ஹவர்ஸும் ஓடினே இருக்கும். என்னதான் மழை காற்று மழை பெஞ்சாலுமே உங்ககிட்ட காட்டுறேன் அது இருக்கிற நிலமைய ரொம்ப மோசமாக இருக்குது. இன்னும் வருஷத்துக்கு 1 டைம் வந்து க்ளீன் பண்ணால் வேறு எப்படி இருக்கும்? எப்படி இருக்குது பார்த்தீங்களா? மோசமாக இருக்குங்க. கையே ஒரு மாதிரியா இருக்குது. சின்ன வயசில் அந்த ஃபெஸ்டிவல்லாம் நாங்கள் செலிப்ரேஷன் பண்ணுறதுக்கும் இப்போ செலிப்ரேஷன் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் எவ்வளோ பரவாயில்ல கைஸ். இப்போ பாருங்களேன், பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் உங்களுக்கே நல்லா டிஃப்ரெண்ட் தெரியுதா? ஃபஸ்ட்டு எவ்வளோ மோசமாக இருந்தது. இந்த அளவு கூட என்னால் துடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இதுக்கப்புறமாச்சும் ஃபேனை கொஞ்சம் அடிக்கடிக்கு துடைச்சாலாச்சும் இதுவாகும். ஏன்னா அதில் முடி நிறைய இருக்குது. முடி தான் வந்து நிறைய நம்ம தலை வர முடி வந்து அதில் போய் சிக்கிடுச்சு போல். அதனால் அதுதான் நிறைய இருக்குது. அதை க்ளீன் பண்ணிவிட்டு கீழே இருக்க நிலமையை பாருங்கள். அதில் இருக்க டஸ்ட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கீழே தான் விழுது. இதுதான் வந்து இந்த தண்ணி ரொம்ப கலங்கிடுச்சு. இந்த கச்சிப்பு வந்து எவ்வளோ புதுசாக இருந்தது, இப்போ என்ன நிலமையில் இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக அதை க்ளீன் பண்ணி தான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சோஃபா இருக்குது. அது மேலே நான் எதுவுமே துணி போட மறந்துட்டேங்க ஐஸ். அதனால் பாய் மட்டும் எடுத்து போட்டு வச்சுருக்கேன். அது மேலே எதனா டஸ்ட்டு போட போகுது அப்படின்னு. இந்த ஃபேன் அந்த ஃபேனை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பரவாயில்ல. எங்கள் வீட்டில் மொத்தம் 2 ஃபேன் தான் இருக்குது. ஒன்று அது, இன்னொன்று இது, இன்னொன்று டேபிள் ஃபேன் இருக்குது. நம்ம வந்து உள்ளே இருக்கிறது க்ளீன் பண்ணி வச்சு அடுத்தது இதுதான் வந்து க்ளீன் பண்ணோம். எங்கள் வீட்டில் ஒட்டடை வந்து அவ்வளோவா இருக்காது. அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருக்கும். அங்கே இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருக்குது. அதே வந்து எடுத்துகிற போகிறோம். லைட்டாண்ட பாருங்கள், சிலந்தி வலை மாதிரி கட்டி வச்சுருக்கு. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா? ஒட்டடை அடிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தலையில் தான் நம்ம கவர் பண்ணோம். ஏன்னா ஃபுல்லாகவே தலை மேலே விழும். ஏன்னா நம்ம ஹைட்டில் இருந்தானே அடிக்க போகிறோம். அதனால் தலையை வந்து நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு கண்ணில் கூட போடுவோம் சம்டைமு. ஒட்டடை அடிக்கிற குச்சி வந்து இருந்தது. இப்போ வந்துன்னா அந்த குச்சி வந்து உடஞ்சிச்சு. அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாம்பு மாதிரி, அது மட்டும்தான் இருக்குது. அதனால் என்ன பண்ண போகிறோன்னா கொஞ்சம் தானே இருக்குது, இந்த தொடப்பு கட்டை வச்சு தான் இப்போ நம்ம அடிக்க போகிறோம். நான் ஒரு 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் வருதா, அது வந்து அவ்வளோ ஹாப்பியாக அம்மா இதை பண்ணலாமா அதை பண்ணலாமான்னு கேட்டுன்னு இருப்பேன். ஏன்னா வந்து நான் வந்து இந்த மாதிரி வீடு கிளீனிங் ஒர்க்லாம் அப்போ ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து அவ்வளோவா நான் செய்ய மாட்டேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நான் எங்கள் அம்மா கிட்ட கேட்டம்மா இதை பண்ணி வைக்கலாமா அதை பண்ணி வைக்கலாமான்னு கேட்டுட்டு இருப்பேன். ஒரு ஃபெஸ்டிவல்லாம் காலைல எரிஞ்சிக்கிறது, புது ட்ரெஸ் போட்டுருக்கிறது, அந்த இன்ட்ரெஸ்ட் இப்போ எனக்கு வரவே மாட்டேங்குது. அந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடம் தாங்க சிண்டுவோட வீடு. ஏதாவது நாங்கள் சொன்னாலே அங்கே போயிட்டு உக்காந்துப்பா. அங்கே போயிட்டு உக்காந்துனே சோகமாக இருக்கட்டும். நாங்கள் ஒரு வார்த்தை ஏதாவது திட்டாலே போதும், உடனே அந்த ஜன்னல் மேலே ஏறி உடனே அது மேலே ஏறிடுவா. இப்போ கூட பாருங்கள் சுற்றிட்டு இருக்கா. என்னன்னா டைம் வந்து 1 o'clock ஆகுது. என்கிட்ட வந்து ஏதாவது கூடுன்னு கேட்டுகிட்டே இருந்தா. கம்முன்னு அக்கா க்ளீன் பண்ணின்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னதான். இந்த சைடு போகலாமா அந்த சைடு போகலாமான்னு சுற்றிட்டு இருக்கா, கத்திட்டு இருக்கா பாருங்கள். நான் பேசுனது எல்லாம் அவளுக்கு கேட்டுச்சு போல. என் பின்னாடி போயிட்டு என்ன பேசிட்டு இருக்க என்னை பத்தி அப்படி சொல்லிட்டு என் மடி மேல உட்காந்து என்கிட்ட வந்து ஐஸ் வச்சுட்டு பேசிட்டு இருக்காளா. என்னை இவ்வளோ நேரம் அவள் தனியா விட்டதே பெரிய விஷயம். இல்லைன்னா என் காலுக்கிட்டே சுத்திட்டு என்னை எந்த வேலையும் பண்ணி விட்டுருக்க மாட்டா. சரி, கிளீனிங் ஒர்க் எல்லாமே வந்து முடிச்சிட்டேன். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா பூஜை வேலை தான் இருக்கு. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா வேர்வை, அதுவும் இல்லாமல் கழுத்து தலைலாம் பயங்கரமாக வலிக்குது. நிம்மதி ஒட்டடை அடிச்சிட்டு இருந்தது எல்லாமே. நான் ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு பூஜை வேலை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சமையல் வேலை பண்ண வந்துட்டேன். சமையல் வேலை வந்து நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்னா, கொஞ்சமாக வந்து வடை சுட்டுட்டு, கொஞ்சம் பொங்கல் வச்சுட்டு, அதுக்கப்புறம் முள்ளங்கி, பீன்ஸு, கேரட்லாம் போட்டு சாம்பார் மாரி வச்சுட்டு, அப்புறம் எப்பயும் போல நம்ம பொரி அவல்லாம் வச்சு படைப்போம்ல, அதுதான் வந்து பண்ண போறேன். ஸோ சமையல் வேலை தான் எனக்கு கொஞ்சம் பெருசா இருந்தது. இந்த கிளீனிங் ஒர்க் அந்த மாரி. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ஹாஃப் டே ஆயிடுச்சு. நான் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தேனா, அதனால டக்கு டக்குன்னு பண்ணி முடிச்சாச்சு. என்னால வந்து வீடியோ ஃபுல்லா எடுக்கவே முடியலங்க. நான் ஒரு ஆள் பண்ணிட்டு இருந்தனால, என்னால ஒர்க்கும் பார்க்க முடியல. இன்னொரு பக்கம் வந்து வீடியோவும் எடுக்க முடியல. அதனால முடிஞ்ச வரைக்கும் கிளிப் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். சாமி கும்பிடும்போது வந்து பார்த்தீங்கன்னா, பூ விக்கவே இல்லங்க. ஏன்னா, பூ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மதிய டைம் போல. அதனால காலைல போனா தான் இருக்கும். ஃபைனலா வந்து சாமிலாம் நல்லா கும்பிட்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோல வந்து பார்ப்போம். டாடா! பாய்.